இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 1ல இந்த மாதிரி மஸ்கிட்டோ பேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போ வாங்கினாலும் ஒரு 2 மாதம் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வீணா போயிடும். அதுக்கப்புறம் தூக்கி குப்பையில தான் போட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய பேட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தூக்கி குப்பையில போடுவோம். அப்படி குப்பையில போடாம இந்த பேட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு ஆர்கனைசரா மாத்திக்கலாங்க. இந்த மாதிரி உங்ககிட்ட மெட்டல் பேங்கிள்ஸோ இல்ல கம்பியோ இருந்தா அத வந்து எஸ் ஹூக் மாதிரி வளைச்சு எடுத்துக்கோங்க. அந்த எஸ் ஹூக்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அந்த கொசு பேட்டுடைய சென்டர் போர்ஷன்ல அந்த ஹெஸ் ஹூக்ஸ உங்களுக்கு தேவையான இடங்கள்ல இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி நீங்க ஹூக் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 5லிருந்து 6 ஹூக் வரலும் செட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. ஸோ இந்த மாதிரி உங்ககிட்ட எஸ் ஹூக்ஸ் வந்து இல்ல அப்படின்னா நீங்க மெட்டல் பேங்கிள்ஸை அழகா வளைச்சு இந்த மாதிரி எஸ் ஹூக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நான் வந்து மத்தாப்பு கம்பியை தான் எடுத்திருந்தேன். ஸோ அந்த மத்தாப்பு கம்பிகளை அழகா வளைச்சு எஸ் ஹூக் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்செர்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. அந்த கண்டெய்னருடைய ஒரு சைடில் மட்டும் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுட்டு ஒரு கயிறை வந்து ஸ்ட்ராங்காக இன்செர்ட் பண்ணி இந்த மாதிரி அந்த பேட்டுடைய டாப்பில் வந்து கட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, அந்த பட்டன்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துல இந்த கயிறை வந்து இருக்கிற மாதிரி கட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மூவ் ஆகாமல் இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து ஹேங் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹேங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அந்த ப்ளக் பாயிண்ட் இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்த அந்த ப்ளக் பாயிண்ட்டை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அங்கே வந்து ஒரு கயிறை வந்து கட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கட்டிட்டு இப்போ நம்ம இந்த மாதிரி நான் ஹேங் பண்ணுற மாதிரி ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெவிகால் டப்பாலாம் நான் வச்சிருக்கேன். கீழே சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹூக்கில் கீ செயின்ஸ்லாம் ஹேங் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஒரு கொசு பேட்டை யூஸ் பண்ணி சூப்பரான 2-in-1 ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சு. இதில் நீங்கள் கீ செயின்ஸும் ஹேங் பண்ணிக்கலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க முடியும். யூஸ் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும்.